ஆனால் மாற்றுக் கட்சியாளர்கள் வந்து விஜயை வந்து பிஜேபி தான் இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படின்னா பார்க்குறீங்க? உண்மையாலுமே விஜய் பிஜேபி இயக்குதா இல்லை அவர் தன்னிச்சையாக இயங்குறாரு? விஜய் வந்து தன்னிச்சையாக தான் இயங்குறார். ஏன்னா அவர் பேச்சிலும் சேவை சைடும் சரி, அவர் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாரு. அவர் வந்து இப்போ புதுசாக அரசியல் வந்த மாதிரி தெரியல. அவரோட நடவடிக்கை, அவரோட பேச்சு, அவர் வகுக்கிற யூகங்கள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புதுசாக அரசியல் பண்ணுற மாதிரி தெரியல. பின்னாடி பிஜேபி தான் இருக்குங்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. தன்னிச்சையாக தான் இயங்குறார். முழுக்க 100% தன்னிச்சையாக தான் இயங்குறார். அவர் நினச்சா ஏடிஎம்கே ஸோ அந்த மாதிரி கட்சிங்களோட கூட்டணி போகலாம். பட் அவர் தெளிவாக இருக்காது. யார் என் கூட வராங்களோ அவங்க மட்டும்தான் கூட்டணியில் வச்சுக்கணும், நம்ம போகக்கூடாது. தோத்தான் ஜெயிச்சாலும் நம்ம இதை வச்சு நம்ம பவரில் தான் இது பண்ணணும், வரவங்கள தான் சேர்த்தணும், நம்ம யார்கிட்டையும் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்காது. நீங்கள் நம்புறீங்களா அவர் தன்னிச்சையாக இருக்கிறாரு? நீங்கள் நம்புறீங்களா? 100% தன்னிச்சையாக தான் இருக்காது. எதை வச்சு நீங்கள் நம்புறீங்க? எதை வச்சு அதான் அவர் இதுக்கு முன்னாடி சொன்னது அவர் செயல்பாடுகளை வச்சு தான் நான் பார்க்குறேன். அப்போ அவர் யாருமே அவர் இயக்கலை, மக்கள் நம்பி ஓட்டு போடலாமா? மக்கள் நம்பி ஓட்டு போடலாம் கேட்டால் அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ நான் வந்து எந்த கட்சி சார்ந்தவனும் கிடையாது. இருந்தாலும் மாற்றம் தேவைப்படுது 2026. இப்போ ஏடிஎம்கே ஒரு 50 வருஷம் இருந்துட்டாங்க, டிஎம்கே ஒரு 50 வருஷம் இருந்துட்டாங்க. ஸோ வருஷம் மழை பெய்யுதும் சரி எதுவும் சரி எல்லாமே ரெகுலராக நடந்துட்டு தான் இருக்குது. சரி 2 பேர் மாற்றாக விஜய் வந்திருக்கு. அது மாதிரி விஜயகாந்த் இருந்தார், அவர் மாதிரி மக்கள் நம்பினாங்க. ஆனால் ஒரு சில ஆக்டிவிஸ்ட் அவர் பண்ணுற விஷயங்கள் வந்து மக்கள் வந்து வெறுப்படைய செஞ்சதுனால அவர் மேலே இருக்க நம்பிக்கை போச்சு. விஜய் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்குறது கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுவார், கொஞ்சம் தன்னிச்சையாக எல்லாம் செயல்படுவார் அப்படின்ட்டு. ஸோ 2026 வந்து இருக்க எலெக்ஷன் வரட்டும், இன்னும் 3 மாதம் சம்திங் இருக்குது. அவர் செயல்பாடு பார்த்துட்டு ஒரு மாற்றமாக இருப்பாருன்னு நம்புகிறேன். ஆனால் அவர் 100% மாற்றுன்னு இப்போதைக்கு வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் அரசியல் புதுசு, இருந்தாலும் ஒரு ஆரம்பித்து 1.5 வருஷம் 2 வருஷம் தான் ஆகுது. இருந்தாலும் திறமையாக கட்சி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐயா, விஜய் அவர்கள் தனிச்சு இயங்குறாரா இல்லை ஏதாவது பின்னணி பாஜக பின்னணியோடு இயங்குறாரா? உங்கள் கருத்து என்ன? உங்களுக்கு எப்படி தெரியுது? இப்போ இது வரைக்கும் விஜய் வந்து தனிமையில் தான் இயங்குறாரு மாதிரி தெரியுது. அவர் பைதவே பாஜக கூட போகிறது மாதிரி இருந்தாச்சுன்னா இந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு வர்றது தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா விஜய் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி பிரேம் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். அப்போது இந்த விஜய் தான் இவங்களுடைய டார்கெட்டு. இவர் வேறு யார் கூடயாவது போனார்னாக்கா அவர் கொஞ்சம் மவுசு குறைஞ்சிரும். அதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் போகிறது அவங்க இப்போ ஃப்ரெண்ட்லியாக போகிறது கட்சியில் அரசியல் இதெல்லாம் சர்வசாதாரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் இளைஞர்கள் அதை பார்க்கணுமே. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இவர் தனிமையாக இருக்கிறது நல்லது. இவர் இப்போ தனிச்சு தான் செயல்படுறா போல தான் இருக்கா? ஆமாம், இப்போ இது வரைக்கும் ஒரு தனிமையில் தான் செயல்படுறது மாதிரி இருக்குது. டிவி நியூஸை பொறுத்த வரைக்கும் நாம் நேராக போய் பார்க்க முடியாது. வெளியில் வர நியூஸை வச்சு தான் செயல்பட்ட பொறுத்து தனிச்சு தான் இருக்கிறான்னு தெரியுதுங்க. ஐயா, மாற்றுக் கட்சியாளர்கள் விஜயை பார்த்து விஜய் வந்து பின்னணியோட பிஜேபி பின்னணியோட இயங்குறாரு அப்படின்ட்டு கருத்து வைக்கிறாங்க. உங்கள் கருத்து என்ன? உங்களுக்கு எப்படி தெரியுது? அவர் பின்னாடி தனிச்சு இயங்குறாரா இல்லை யாரா பின்னாடி இந்த இயக்குறாங்களா? அவர் ஒன்றும் தனிச்சு தான், அவரை பொறுத்த வரைக்கும் தனிச்சு தான் இயங்குறாரு. அவரை யாரும் இயக்குற மாதிரி தெரியலை. அவரை பொறுத்து தனிச்சு தான் இயங்கிட்டு இருக்கிறாரு. அது வெற்றி பெறுமா தோக்குமாங்க தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் தனிச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தனிச்சு தான் பண்ணுறாருன்னு தெரியுது. தனிச்சு தான் பண்ணுறாரு. ஆனால் வெற்றி பெறுறது கொஞ்சம் சிரமம் தான். விஜய் வந்து பிஜேபி பெற்றெடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுக் கட்சியிலேருந்து விமர்சனம் பண்ணுறாங்க. உண்மையாலுமே அவர் தனிச்சு செயல்படுறாரா இல்லை பின்னணியாக பிஜேபி இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களா? அவர் உண்மையிலுமே தனிச்சு செயல்பட வாய்ப்பு கிடையாது. பின்னணியில் ஏதோ ஒரு பேக்ரவுண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பிஜேபியாக இருக்கலாம். ஆமாம், என்னோட சந்தேகம். இருக்கலாம்னு நினைக்கிறேன். மாற்றுக் கட்சியாளர்கள் எல்லாருமே வந்து விஜய் வந்து பிஜேபி இயக்குது, பிஜேபி பெற்றெடுத்த குழந்தை விஜய் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது எப்படி நான் பார்க்குறீங்க? பிஜேபி இயக்குதா இல்லை அவர் தனிச்சு செயல்படுறாரா? உங்கள் கருத்து என்னென்ன? இது குழந்தைங்க கிட்ட கூட சொல்லணே. அண்ணன் இன்றைக்குமே தனிச்சு தானே இருப்பார். யாருக்கு கூட்டணி வைக்க மாட்டார். எந்த ஒரு கட்சியும் கூட்டணி கிடையாது. அண்ணன் கூட என்ன கூட்டணி வைக்கிறதா இருந்தால் அவர் சொல்லுங்கள். ஏன்னா நாங்களே வந்து யார்கிட்ட கூட்டணி வைக்க மாட்டோம், எதுவுமே போக மாட்டோம். இதுதாங்க உண்மை. ஆனால் இப்போ அவர் தனிச்சு தான் செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாண்ணா. இதுலனா நான் ஒரு கேள்வி இருக்குது. ஊருக்கே தெரியும்ண்ணா, சிங்கம் இன்றைக்குமே சிங்களாக தானே நிற்கும். ஆனால் உதாரணம் ஏதாவது இருக்கா அவர் தனிச்சு செயல்படுறதுக்கு? 1000 உதாரணம் இருக்குண்ணா. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து எல்லாத்துலேயும் தனிமையாக தானே எவ்வளோ கஷ்டங்கள் பட்டு எவ்வளோ இது பட்டு இன்றைக்கி இவ்வளோ ஸ்டெடியாக நிற்கிறாருன்னா எதுன்னு அவர் தன்னம்பிக்கைண்ணே, தன்மைக்கே விட முயற்சிண்ணா வருது. அப்போ தனிச்சு தான் செயல்படுறாரு நம்புறீங்க? கண்டிப்பாண்ணா. தனிச்சு நிற்க தான் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம்.